மகாபெரிவாச்சரன். வெல்கம் டு கைல் இன்ஸ்டியூட். இப்போ இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, நிறைய வார்த்தைகள் வேணும். அந்த வார்த்தைகளை ரொம்ப போர் அடிக்காமல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எப்படி படிக்கிறது, அதே சமயம் நமக்கு புரியணும், அதை ஈஸியாக அடுத்த தடவை நம்மளுக்கு அப்ளை பண்ணவும் தெரியணும். ஏன்னா வார்த்தைகள் கற்றுக்கிறது பெருசு கிடையாது, திரும்பவும் அதை நம்ம எப்படி பண்ணணும். எதுலையாச்சும் ஒரு சென்டென்ஸ் வருது அப்படின்னா அந்த சென்டென்ஸ் நம்மளுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சாதான் அந்த வார்த்தைகள் நமக்கு தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ அந்த வார்த்தைகள் நம்ம உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் வார்த்தைகள் இப்போ இந்த தடவை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச அந்த வார்த்தைகளோடு பரிச்சயமாக இருக்கக்கூடியவை, உறவுகளுக்கு நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் தனித்தனியாக சொல்லுவோம். அது சேர்ந்து சொன்னால் எப்படி இருக்கும்? அப்படி சேர்ந்து சொல்லும் பொழுது குரூப் நேம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நமக்கு தெரிஞ்சது பேரண்ட்ஸ், சில்ட்ரன் அப்படி சொல்கிறோம் இல்லையா? பேரண்ட்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? அதில் ஃபாதர், மதர், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருந்தா பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது சில்ட்ரன், டாட்டராக இருக்கட்டும் சன்னாக இருக்கட்டும், ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கிறத சில்ட்ரன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி நிறைய ஃபார்ம்ஸ் நம்ம ஃபில் பண்ணுறப்ப அதில் பார்த்துருப்போம். யுவர் ஸ்பவுஸ் நேம், ரைட் யுவர் ஸ்பவுஸ் நேம் அப்படிலாம் வந்திருக்கும். அப்போ இந்த ஸ்பவுஸ் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தது ஸ்பவுசஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஒய்ஃபாக இருந்தால் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஹஸ்பண்ட் நேம் எழுத போகிறோம். ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃப் நம்ம எழுத போகிறோம். ஓகேயா? சரி, அடுத்தது இப்போ பேரண்ட்ஸ் நம்ம பார்த்தோம். அப்போ அதோட தொடர்புடையது ஒன்று இருக்குமே, கிராண்ட் மதர், கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் பேரண்ட்ஸ், இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வார்த்தை. ஏன்னா இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுல நிறைய நம்மளுக்கு இந்த வார்த்தைகள் அதிகமாக உபயோகமாகும். அதுதான் சிப்ளிங்ஸ் அப்படின்னு சொல்கிறது. நம்ம கூட பிறந்தவங்க, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, எத்தனை பேர் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அப்போ பிரதர் சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறது சிப்ளிங்ஸ். இந்த சிப்ளிங்ஸ்ல இருந்து தாங்க இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான வார்த்தைகள் பார்க்க போகிறோம். இது நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், ஆனால் இந்த வார்த்தைகளோட தொடர்புடையதாக வரும். இதை வச்சு அடுத்து இன்னும் கொஞ்சம் வார்த்தைகள் வரும். எப்படின்னு பார்க்கலாமா? இப்போ பிரதர் சிஸ்டர் அப்படின்னு பார்த்தோம். அவங்களோட குழந்தைங்கள் இருக்காங்க, அவங்களோட பையனும் அவங்களோட பொண்ணும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா, நெஃப்யூ, நீஸ் அப்படின்னு யூஸ் பண்ண போகிறோம். இந்த ரெண்டையும் குறிக்கிறதுக்கு என்ன வார்த்தைங்க இருக்கும்? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லலாமா? எப்படின்னா, இப்போ இந்த நெஃப்யூ நீஸில் ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னங்க? என்ன. இப்போ சிப்ளிங்ஸில் எஸ் எடுத்துருங்க. அந்த சிப்ளிங்ஸ் இருக்கக்கூடிய அந்த வார்த்தை இதோட ஜாயின் பண்ணுங்க. அப்போ என்னங்க ஆச்சு? நிப்ளிங்ஸ் அப்படின்னு ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? புதுசாக ஒரு வார்த்தை. ஆனால் இது அதிகமாக நம்ம கேள்விப்பட்ட மாதிரி இல்லையே நமக்கு தோணும். ஏன்னா இப்போ எங்கேயாச்சும் நம்ம இந்த மாதிரி ஃபார்ம் ஃபில் பண்ணுறது, எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்குறப்ப நம்ம சொல்கிறது, வேறு யாராச்சும் இது சம்மந்தமாக கேள்வி கேட்கும்போது நம்ம சொல்லியிருப்போம். யாரும் இது மொத்தமாக இது ரெண்டையும் கேட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா எப்போவுமே உங்களுக்கு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எத்தனை பேர் அப்படி கேட்டிருப்ப முடியும், யாரும் நெஃப்யூ நீஸ் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிருக்க மாட்டாங்க இல்லையா? அப்போ இதை நம்ம உபயோகப்படுத்திருக்க மாட்டோம். அதே மாதிரி தாங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடியது ஆண்ட் அங்கிள். இது நமக்கு தெரியும். அப்போ இந்த ஆண்ட் அங்கிள் இந்த ரெண்டு பேரையும் சேர்ந்து சொல்லக்கூடிய அந்த குரூப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்ட் அங்கிள் அப்படிங்கிறவங்க யாரோட தொடர்புடையது? பேரண்டோட தொடர்புடையவங்க. அப்போ அந்த சிப்ளிங்ஸில் தானே வராங்க, பேரண்டோட சிப்ளிங்ஸா, அதாவது அந்த பேரண்ட்ஸோட பிரதரோ சிஸ்டரோ யாரோ ஒருத்தங்க இருக்க போகிறாங்க. அப்போ அந்த பேரண்ட்ஸில் இருக்கக்கூடிய பியையும் சிப்ளிங்ஸில் இருக்கக்கூடிய எஸ் தவிர இருக்கக்கூடிய மீதி எழுத்துக்களையும் நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ என்னங்க ஆச்சு? சிப்ளிங்ஸ் அப்படின்னு ஆகிப்போச்சு. பார்த்தீங்களா, ஒரு புது வார்த்தை. இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். எங்கேயாச்சும் இந்த வார்த்தைகளை பார்க்கும் பொழுது இது என்ன நம்மளுக்கு கேள்விப்படாத வார்த்தையே இருக்குது, இது எங்கே படித்த மாதிரியும் தெரியலையே, அப்பா அம்மா கூட சொல்லிக் கொடுக்கலையே, எந்த புக்ஸ்லேயும் ரீட் பண்ண மாதிரி தெரியலையே, உங்களுக்கு தோணக்கூடாது இல்லையா? அப்போ இது சொல்லும் பொழுதே இப்படி ஒரு வார்த்தைகள் இருக்குது, எப்படி இது ஆரிஜின் இப்படி வருது, இதை சேரும் பொழுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது மதர் இன்லா, ஃபாதர் இன்லா. இது சொன்ன உடனே ஒரு க்ளூ நம்மளுக்கு என்ன அப்படின்னா, சொல்லுவாங்க மாமியார் மாமனார் ரெண்டு பேரும் எப்படின்னா அப்பா அம்மா மாதிரி அப்படின்னு. அப்போ அப்பா அம்மான்னு சொன்னோம், நாங்கள் என்னங்க வந்துட்டாங்க குரூப் நேம் பேரண்ட்ஸ்னு வந்துட்டாங்களா? அப்போ மொத்தத்துக்கு அவ்வளோதான், பேரண்ட்ஸ் இன்லா அப்படின்னு சொல்லிடும். ஸோ இந்த குரூப் நேம்ஸ் நம்ம கற்றுக்க இன்னும் கொஞ்சம் ஒரு உறவுகளை சொல்லும் பொழுது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எங்கேயாச்சும் பார்க்கும் பொழுது இதை இப்படி நம்ம சொல்ல முடியும், இது மொத்தமாக நம்ம சொல்லலாம், தனித்தனியாக ரெண்டு பேரும் சொல்லும் பொழுது இப்படி சேர்த்து சொல்ல முடியும். அப்போ இந்த சென்டென்ஸ் எழுதுறப்ப இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லாரும் தனித்தனியாக எழுதிருந்தாங்கன்னா நம்ம இந்த ரெண்டையும் சேர்த்து இப்படி எழுதும் பொழுது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா? அப்போ அந்த ஸ்டைலிஷாகவும் இருக்கும், உங்களோட இங்கிலீஷோட லெவலும் அங்கே எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்கும். இதுபோல் இன்னும் அழகாக இன்னும் நிறைய வார்த்தைகளை நம்ம கற்றுக்கலாம். மகாபெரிவாச்சரன்.